ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நரலை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பகவானின் ஆட்சி வீடு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல நல்லா நம்மள இருக்கிறாரு. ராசிக்கு வந்து சுக்கிர பார்வை வரப்போகுதுங்க. 15ஆம் தேதியிலேருந்து நல்லா இருக்குது. சரியா 15/9/2024 சுக்கிரன் பயிற்சியாகி ராசியை பார்க்குறாரு. சிறப்பாக இருக்கும். அதுபோக ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்படுது. சூரியன் போய் உட்காராரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்வழிப்படுவீர்கள். ஓகே, இது வந்து கிரகத்தினுடைய அமைப்புகள். மேசராசி சுற்றி நடக்கிற கிரகத்தினுடைய அமைப்பு ரீதியான பலன்கள். இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்கிறேன். செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யோகமுள்ள நாட்கள் 3 நட்சத்திரத்துக்குமே. அசுபதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு யோகமுள்ள நாட்கள் என்னென்னு சொல்கிறேன். அதாவது கிரக பலன்கள்ங்கிறது வேறு, நாள் பலன்கிறது வேறு. நாள் பலன்கள் வந்து சந்திரனை மையப்படுத்தி சில கிரகங்கள் அமைப்பில் சொல்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு பலம் இருக்குது, ஒவ்வொரு நாள் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் இருக்குது. குரு வந்து ஒரு பிரகஸ்பதி, பொன்னானன், குடுபாருக்கு கோடி நன்மை, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறவர் தான். குரு தனகாரகன். ஒரு மனிதனுக்கு தனம், பொருளை கொடுக்குறவர் அவர் தான், பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். புத்திர பாக்கியம், பெரிய மனுஷத்தனம், கடவுள் பக்தி, நல்ல பழக்க வழக்கம். ஒரு மனிதனாக செழுமைப்படுத்துறதுக்கு குரு தான் முக்கியமான காரணம். சரியா, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா நேர்களே, மேசராசிக்கு வந்து பாக்கியாதிபதி. அந்த குரு பகவான் வந்து இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பேற்பட்ட குரு வந்து மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு பலன்களை கொடுக்குறாருன்னு நான் சொல்ல போகிறேன். குரு பலம் உள்ள நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக இருக்கும், ராஜயோகம் உள்ள நாட்களாக இருக்கும். ராஜயோகம்னா என்ன? திடீர்னு நீங்கள் ராஜாவாக போகிறது கிடையாது. அன்றைக்கி தேதிக்கு நல்லது நடக்கும். நல்லது எப்படி சார் நடக்கும்? நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்தளவு நடக்கும். விரலுக்கேற்ற விற்கும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் உள்ள பொருட்கள் நல்லபடியாக விற்பனைக்கு போகும். அன்றைக்கி கஸ்டமர் நல்லபடியாக வருவாங்க. கடன் இல்லாமல் வியாபாரம் நடக்கும். ரொக்கம் இருக்கும். சரியா, கடன் இல்லாமல் டெபிட் கம்மியாகி ரொக்கம் அதிகமாக இருக்கும். கல்லா நிறையும், மனசும் நிறையும். சரி, இன்றைக்கி நல்ல வியாபாரமாக ஆயிடுச்சு. 1000 ரூபா விற்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 2000 ரூபா விற்றுருக்கு, கடன் யாரும் வாங்கலை அப்படின்னு திருத்தி போட்டுக்குருவீங்க. இப்படி சில நல்ல காரியங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு கடையை சொன்னேன், ஒரு பெட்டி கடையை சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சரியா, சாதாரண நிலையிலேருந்து பெரிய மல்டிமீட்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்கன்னா அவனுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அன்றைக்கி டக்குன்னு முடியும். படிக்கிற மாணவனுக்கு அந்த எக்ஸாம் நினச்சினா நல்லபடியாக பரிச்சை எழுதுவான், நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணுவான். இப்படி காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஒருத்தர் கிரிக்கெட் மேட்சில் விளாட்றாருன்னா அன்றைக்கி அவர் டீம் ஜெயிச்சிடும். அந்த நல்ல நாள் உள்ள யோக நாள் உள்ள நாட்களில் அது நல்லபடியாக நடக்கும். அவங்கவுங்க சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஓகே, உதாரணம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப உதாரணம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னை காட்டிலும் நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஜோதிடரை காட்டிலும் ஜோதிடம் கேட்பவர்கள் வந்து மிக புத்திசாலிகள், அறிவாளிகள். ஏன்னா நீங்கள் பலதரப்பட்ட சேனலை பார்ப்பீங்க, பலதரப்பட்ட புத்தகத்தை படிப்பீங்க, பலதரப்பட்ட இடத்துலேருந்து விஷயத்தை கேதர் பண்ணுறதுனால மிக ஷார்ப்பாக இருப்பீங்க. நன்றி நேயர்களே, உங்களுக்கு அந்த விஷயத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். போதி ஜோதிடர் எப்பவுமே மேசராசிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். சரியா, உறுதுணையாக இருக்கும், வழித்துணையாக இருக்கும், ஒரு கைடாக இருக்கும். பலதரப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன். கிரக பயிற்சிகள், கிரக பலன்கள், சேர்க்கைகள், சாதக பாதகங்கள், தசாபுத்தி பலன்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள், அதுபோல் இந்த நாள் பலன்களையும் சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சேவகனாக இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். இதில் இன்க்ளூஸ் பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நேர்களே, இப்போ அசுபதி காலபுருஷ சக்கரத்தின் முதல் நட்சத்திரம் அசுபதி, கேதுவி நட்சத்திரம். கேது சுபத்துவமாறாரு, நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஓகே, அசுபதி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 14ஆம் தேதியிலிருந்து சொல்கிறேன். நான் 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரிசைப்படுத்துகிறேன். 15ஆம் தேதி யோகம் இருக்குது. 15, 17, 18, 19, 22, 24, 26, 27, 28 இந்த நாட்கள்லாம் அசுபதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். செப்டம்பர் 15, 17, 18, 19, 22, 24, 26, 27, 28 இதை நீங்கள் ஒரு இதில் நோட் பண்ணிக்கலாம். ஒரு டைரியிலையோ இல்லைனா ஏதோ ஒரு பேடையில் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நல்ல நாள் அன்றைக்கி சில காரியங்களை செய்யலாம், சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம், நல்லது நடக்கும். சரி சார், மற்ற நாட்கள் அப்படின்னா மற்ற நாட்கள் அனுகூலமற்ற நாட்கள் அன்றைக்கி இறை வழிபாட சொல்கிறேன். அந்த இறைவனை வணங்குங்க. சம்மந்தப்பட்ட தேதி அன்றைக்கி
அந்த கிரகத்தை வழிபட்டிங்கன்னா கோள்கள் ஒன்றும் செய்யாது. நாள்கள் பார்க்குறவர்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாதுங்கிற நியதின்படி நல்லது நடக்கும். 14ஆம் தேதி முருகப்பெருமான் வழிபடுங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி. 16ஆம் தேதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் வழிபடுங்க. 20ஆம் தேதி விநாயகா பெருமான். 21ஆம் தேதி ஆஞ்சநேயர். 23ஆம் தேதி காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. 25ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபடுங்க. 29ஆம் தேதி விநாயகா பெருமானை வழிபடுங்க. 30ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமி வழிபடுங்க. 18ஆம் படி கருப்பசாமி படம் இல்லை சார் அப்படின்னா கோயிலுக்கு போங்க. கோயில் பக்கத்தில் இல்லைன்னா வீட்டில் இருந்தே தியானம் பண்ணுங்கள். சரியா? எந்த தெய்வத்தையும் வீட்டில் இருந்தே கும்பிடலாம், எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். சரியா? அதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை. மனம்தான் கோயில், நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை உள்ள வர பராபரமே. நம்ம நின்ன இடத்துலேருந்து இறைவனை வணங்கலாம். சரியா? அதுக்கு நம்ம அகச்சுத்தம் இருக்கணும். உடல் சுத்தமாக இருக்கோ இல்லையோ, புறச்சுத்தம் இருந்தாலும் அகச்சுத்தம் இருந்ததுன்னா எந்த இடத்துலையும் இறைவனை நம்ம ப்ரே பண்ணலாம். ஓகே நேயர்களே, அடுத்து பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சூப்பராக இருக்கிறாருங்க. அடுத்து 15ஆம் தேதியிலிருந்து மூலத்திரிகோணம் ஆட்சிப்பட்டு ராசியை பார்க்குறாரு. பரணி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, வருகின்ற நாளுக்கு நல்லா இருக்கும். 15ஆம் தேதியிலேருந்து ஒரு ஏற்றம் இருக்குது, நல்ல விதமாக இருக்குது. அதுக்குங்கிட்ட நல்லா தான் இருக்குது. விருச்சிகத்துக்கு போனாலுமே குரு பார்வைக்கு வருவார், மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த 2 மாதத்துக்கு ஆரம்ப கட்டம் நல்லா இருக்குது. நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடிப்படையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு அது சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்றவங்களால் பிரச்சனை வந்தால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் பாதிக்காது. சரியா? அந்த அளவுக்கு நட்சத்திரநாதன் ரூட் நல்லா இருக்கும். ரூட்டு தான் முக்கியம் என்றைக்குமே. ஓகே, நட்சத்திரங்கிறது ரூட், மெயின் ரூட். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 14ஆம் தேதி நல்லா இருக்குது. செப்டம்பர் 14, 16, 18, 19, 20, 23, 25, 27, 28, 29 இந்த நாட்கள்லாம் பரணி நட்சத்திரத்துக்கு மிக யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், செப்டம்பர் 14, 16, 18, 19, 20, 23, 25, 27, 28, செப்டம்பர் 29 இந்த நாட்கள்லாம் நல்லா இருக்குது. மற்ற நாட்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் தேதி முருகப்பெருமான காலையில் நமஸ்காரம் பண்ணுங்கள். 14ஆம் தேதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். 21ஆம் தேதி 21ஆம் தேதி விநாயக பெருமான். 22 ஆஞ்சநேயர். 24ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. 26ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபடுங்க. 30ஆம் தேதி விநாயக பெருமானை வழிபடுங்க. இதெல்லாம் காலையில் வழிபட்டுட்டு நீங்கள் வேலை வெட்டிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நமக்கு யோகமுள்ள நாட்கள் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக தினமும் வழிபடணும். சரியா? யோகம் இல்லாமல் இருக்கிறதுலாம் அடுத்து. யோகம் என்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், கிரக சம்பந்தங்கள் தான். அது நல்ல யோகமாக கெட்ட யோகங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் அன்றைய பொழுது நம்ம இறைவனை வழிபட்டு போகணும். தினமும் இறைவனை வழிபடணும். பூஜை அறையில் காலையில் காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்கு ஒதுக்கணும். 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் ஈஸியாக ஒதுக்கலாம். சரியா? 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம், ஒரு கால் அவர், 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் இறைவனை வணங்கணும். மனதில் நினைக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். சரியா? நிறைய குறை எதாக இருந்தாலும் இறைவன்கிட்ட சொல்லணும். நம்ம பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும். சரியா? அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பக்தி ரொம்ப முக்கியம். இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். இறைவனுடைய நாமத்தை நம்ம வாயால் சொன்னோம்னா இறைவன் அதை கேட்பார். இறைவன் மந்திரத்துக்கு அடிமை. சரியா? மந்திரத்தால் இறைவனை பூஜிக்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்லே சொல்லலாம், சமஸ்கிருதத்தில் கோயிலில் சொல்லுவாங்க, அதை அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, வேகமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது அதை இறைவன் கேட்டுக்குருவார். நம்ம நம்ம தாய்மொழியிலே சொல்லுவோம். சரியா? எந்த ஒரு காரியத்தையுமே தாய்மொழியில் செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். நம்ம தாய்மொழியிலே தமிழ்லேயே இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோம். அவர் பேரே திருப்பி திருப்பி சொல்லுவோம். இப்போ முருகனுடைய நாமம் கந்தசஷ்டி கவசத்தில் பலவாறு இருக்கும். ஆனால் சில பேருக்கு அதை படிச்சிருப்பாங்க, படித்தவங்க அதை பாராயணம் பண்ணலாம். படிக்காதவங்க என்ன செய்யணும்? ஓம் சரவண பகவான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு 51 தடவை சொல்லலாம், 48 தடவை சொல்லலாம். பொறுமை நேரம் இருந்துச்சுன்னா 101 தடவை கூட சொல்லலாம், 108 தடவை சொல்லலாம். இது நம்ம மனதை பொறுத்து. சரியா நேர்களே? அப்படி பழகிக்கணும். என்றைக்குமே பழக தான் சரியாக வரும். எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்கிறாங்க. ஸோ எறும்பு ஊற கல் கூட தெரிஞ்சிருமா? அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மக்கிட்ட இறங்கி வருவார். கல்லும் உருகும். ஓகே, அதெல்லாம் நல்லது தான். படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறாரு 16ஆம் தேதியிலிருந்து. சிம்மம் கண்ணியில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஓரளவு பரவாயில்ல. அடுத்து கேதுவோட சேருவார், கிரகணம் அடைவார். அதனால் கொஞ்சம்
காம்ப்ளிகேஷன் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் மேசராசிக்கு 6ஆம் இடத்துல உபயசன சேனத்தில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் நிதி மேலாண்மையிலையும் அரசு தொடர்பு வேலையிலையும் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பன் சம்மந்தப்பட்ட உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகளை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியாக மதி மயங்கும். கேது கூட சேரும்போது, சூரியனுக்கு சேரும்போது அந்த நட்சத்திரநாதன் கொஞ்சம் மயக்கத்துக்கு இருப்பார். கிரகணத்துக்கு வேறு போகிறாரு. 18ஆம் தேதி கிரகணம் வேறு வருது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் நடக்குது. விரயஸ்தானத்திலையும் ரோகஸ்தானத்திலையும் நடக்குது. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். 18, 19ஆம் தேதி நான் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன இப்போ இந்த வீடியோ கடைசி வந்துருச்சு, முன்னாடி உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அசுபதியும் பரணியும் அவங்க இது முடிஞ்சோடனே வெளியே போயிருப்பாங்க. இப்போ வந்து நான் கிருத்திகை நட்சத்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் கிரகணத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மேசராசிக்கு அன்றைக்கி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். கிரகணம் வந்து 18ஆம் தேதி நடக்குது. செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் தான். தமிழ்நாட்டில் தெரியாது, இந்தியாவிலும் தெரியாது, பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில வழிமுறைகள் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லது நடக்கும். ஓகே, இப்போ வந்து கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு நல்ல நாட்கள் எப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 15, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, 20, 21, 24, 26, 28, 29, 30 இந்த நாட்கள்லாம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், செப்டம்பர் 15, 17, 19, 20, 21, 24, 26, 28, 29, செப்டம்பர் 30. ஓகே நேயர்களே, இந்த நாட்கள்லாம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் 14ஆம் தேதி காலையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க, ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். 16ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க. 18ஆம் தேதி தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபடுங்க. 22ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபடுங்க. 23ஆம் தேதி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. 25ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் படிங்க. 27ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அவ்வளோதான். ஓகே, மற்ற நாள் எப்பயும் போல் உங்களுக்கு இருக்கட்டும். தினந்தோறும் இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது தான். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை இதோடு நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ பதிவுக்கு வந்து குருபலம் உள்ள ராஜயோக நாட்கள்னு தம்மையில் போடுவேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். மேசராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்கும் அசுபதி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.